அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ பாரிக் வ சல்லிம். அம்மா பஅது ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ஸதகல்லாஹுல் அஸீம். அலிஃப் லாம் மீம் என்ற இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சூரத்துல் பக்ராவை துவங்குகிறார். இந்த அலிஃப் லாம் மீம் என்பதற்கு என்ன கருத்து, என்ன அர்த்தம் என்பதை பற்றி இமாம்கள் சொல்லும் பொழுது, ஜமாஅத்துன் மினல் முஹத்திஸீன், ஹதீஸ் விரிவுரையாளர்களிலிருந்து ஒரு கூட்டமே சொல்கிறார்கள், ஹிய சிர்ரும் மின் அஸ்ராரில்லாஹ், அல்லாஹுடைய அகமிய கருத்து, அல்லாஹுடைய அகமியம் சிர் என்பதாக சொல்கிறார்கள். வலில்லாஹி ஃபீ குல்லி கிதாபிஹி சிர்ருன், அல்லாஹுக்கு ஒவ்வொரு கிதாபிலும் ஒரு சிர் என்று இருக்கிறது. சிர்ருல் குர்ஆனி அலிஃப் லாம் மீம், குர்ஆனுடைய அந்த சிர் என்ன, அது அலிஃப் லாம் மீம் என்பதாக இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். மேலும் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லில்லாஹி ஃபீ குல்லி கிதாபின், அல்லாஹ்விற்கு அனைத்து வேதங்களிலும் சிர்ருன், ஒரு அகமியம், ஒரு சிர் என்று ஒன்று இருக்கிறது. சிர்ருஹு ஃபில் குர்ஆனி அவாயில் சுவர், சூறாக்களுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய அந்த வசனங்கள் தான் அல்லாஹுடைய சிர்ராக இருக்கிறது, அகமியமாக இருக்கிறது, ஞான கருத்து கொண்டதாக இருக்கிறது என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சுஇல ஷஅபி ரஹிமஹுல்லா, ஷஅபி ரஹிமஹுல்லா அவர்களிடம் இந்த லஃபுல்களை பற்றி, அலிஃப் லாம் மீமை பற்றி கேட்கப்பட்டது. சொன்னார்கள், அது சிர்ருல்லா, அல்லாஹுடைய சிர், அல்லாஹுடைய யான கருத்துக்களை, அகமியங்களை கொண்டது. ஃபலா தத்லுபூஹு, அதை நீங்கள் தேடாதீர்கள், அதை நீங்கள் நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று இறங்க வேண்டாம் என்று சில இமாம்கள் நம்மை தடை செய்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களும் இதே செய்தியை தான் சொல்கிறார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஜஸத்தில் உலமாஉ அன் இத்ராகிஹா, இதை சிந்திப்பதை விட்டும் உலமாக்கள், அறிஞர்கள் இயலாமையில் ஆகிவிட்டார்கள். இதை உள்ளபடி அவர்களால் கருத்து சொல்லவே முடியவில்லை, அதை அறியவே முடியவில்லை, அலிஃப் லாம் மீம் என்ன சொல்கிறது என்பதை அறியவே முடியவில்லை என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹாத்திம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லம் நஜித் அல் ஹுரூஃபல் முகத்தஅத ஃபில் குர்ஆனி, குர்ஆனிலே நாங்கள் முகத்தஆ, ஹுரூஃபுல் முகத்தஆ என்று சொல்லப்படக்கூடிய, ஹுரூஃபுல் முகத்தஆ என்று சொன்னால் தனித்தனியாக சொல்லப்படக்கூடிய எழுத்துக்களுக்கு ஹுரூஃபுல் முகத்தஆ என்று சொல்லப்படும், அலிஃப் லாம் மீம் என்பதை போல இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இல்லா ஃபி அவாஇலி சுவரி, சூறாக்களுடைய ஆரம்பத்திலேயே தவிர. வலா நத்ரி, எங்களுக்கு தெரியாது, மா அராதல்லாஹு பிஹா, அந்த ஹுரூஃபுல் முகத்தஆவை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன நாடுகிறான் என்பதும் எங்களுக்கு தெரியாது என்பதாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். சில இமாம்கள் இதற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது, அலிஃப் என்பது அல்லாஹ்வை குறிக்கிறது, லாம் என்பது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது, மீம் என்பது முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது என்பதாக இமாம்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுரூஃபுல் முகத்தஆ அலிஃப் லாம் மீமை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை படிக்கிறாரோ, ஃபலஹு ஹஸனத்துன், அவருக்கு நன்மை இருக்கிறது. ஒரு ஹஸனத்து, ஒரு நன்மை என்பது பி அஷ்ரி அம்சாலிஹா, அதே போன்று 10 நன்மைகள் பலதரமான பல இரட்டிப்பாக்கப்பட்டு தரப்படும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், லா அகூலு, நான் சொல்ல மாட்டேன், அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்று ஒன்று சேர்ந்து ஒரு ஹர்ஃப் என்று சொல்ல மாட்டேன், லாக்கின், ஆனால் மாறாக, அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது, லாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது, மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது. அலிஃப் என்று படித்தால் அதற்கு 10 நன்மை, லாம் என்று ஓதினால் அதற்கு 10 நன்மை, மீம் என்று ஓதினால் அதற்கு 10 நன்மை என்று சொல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹர்ஃபாக இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அலிஃப் லாம் மீமை பற்றி சொல்கிறார்கள். மேலும் இமாம்கள் சொல்லும் பொழுது, இது அல்லாஹுடைய சிர், இதை விளங்க முடியாது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இதனுடைய விளக்கத்தை தருவான்,
அத்லஅக்கும் அலா மா ஷாஅ, அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ இந்த ஹுரூஃபுல் முக்கத்தாவுடைய விளக்கத்தை அல்லாஹ் தருவான் என்பதாக சொல்கிறார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் ஹுரூஃபல் முக்கத்தஅத, ஹுரூஃபுல் முக்கத்தா என்பது ஃபில் குர்ஆனி இஸ்முல்லாஹில் ஆதம், அல்லாஹ்வுடைய பெயர், மிகப்பெரிய மகத்தான பெயர் என்று சொல்கிறார்கள். இந்த பெயரை இஸ்முல் ஆதமை கொண்டு துஆ செய்தால் கபூலாகும் என்பதை எல்லாம் செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆரிஃபீன்கள், இறைநேசர்கள் இந்த அலிஃப் லாம் மீம் என்ற இந்த வாசகத்திற்கு, இந்த ஹர்ஃபுக்கு, வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், நாம் சற்று தெளிவாக விளங்க வேண்டும். அலிஃப் என்பது நாம் வெளியிரங்கத்திலே நாம் பார்ப்பது ஹம்ஜாவை தான் பார்க்கிறோம், அலிஃபை பார்க்கவில்லை. அலிஃப் என்று சொன்னால் ஹம்ஜா, லாம், ஃபா, இந்த மூன்றும் சேர்ந்ததற்கு பெயர் தான் அலிஃப். ஆனால் வெளியிலே நாம் பார்ப்பது ஹம்ஜாவை தான் பார்க்கிறோம். அலிஃப் தானாக வெளியேறவில்லை. உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், பா என்பது எதை கொண்டு ஆரம்பமாகிறது? பா என்ற எழுத்தை கொண்டு ஆரம்பம் செய்யப்படுகிறது. தா என்பது தேவை கொண்டு ஆரம்பம் செய்யப்படுகிறது. லாம் என்பது லாமை கொண்டு ஆரம்பம் செய்யப்படுகிறது. யா என்பது யாவை கொண்டு ஆரம்பம் செய்யப்படுகிறது. ஆனால் அலிஃபுடைய ஆரம்பம் மட்டும் ஹம்ஜாவை கொண்டு இருக்கிறது. ஒட்டுமொத்த ஹர்ஃபுக்களை, அரபி எழுத்துக்களை எடுத்து பார்த்தால் தெரியும், அலிஃபு மட்டும் ஹம்ஜாவை கொண்டு ஆரம்பம் செய்யப்படுகிறது. இரண்டாவது ஒரு செய்தி, அலிஃபிலே நாம் ரஃபும் செய்ய முடியாது, நசபும் செய்ய முடியாது, ஜர்ரும் செய்ய முடியாது. அதாவது பேஷும் வைக்க முடியாது, ஜபரும் வைக்க முடியாது, ஜேரும் வைக்க முடியாது. அலிஃப்ல வராது. எதுல வரும்? ஹம்ஜாவிலே தான் வரும். ஹம்ஜா ஜபர் ஆ, ஹம்ஜா ஜேர் இ, ஹம்ஜா பேஷ் ஊ, அதைத்தான் நாம் அலிஃப் என்று கருதி கொண்டிருக்கிறோம். ஆக மொத்தத்திலே அனைத்து ஹரக்கத்துகளும் எதை கொண்டு தான் அலிஃபிற்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் ஹம்ஜாவை கொண்டு தான். ஹம்ஜாவை கொண்டு தான் அனைத்து அலிஃபுடைய சக்திகள், அலிஃபுடைய குத்ரத், அலிஃபுடைய ஹரக்கத், அலிஃபுடைய சிஃபத், அலிஃபுடைய வஸ்ஃபு, அலிஃபுடைய கமால் எல்லாம் ஹம்சாவிலே வெளிப்படுகிறது. அலிஃபுடைய கமால், அலிஃபுடைய சிஃபத், அலிஃபுடைய வஸ்ஃபு, குத்ரத் எல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அலிஃப் தன்னை மறைத்து தன்னை ஹம்சாவிலே வெளிப்படுத்துகிறது. தன்னை ஹம்சாவிலே வெளிப்படுத்துகிறது. தன்னை மறைத்து விட்டது அலிஃப். தன்னிலே எந்த விதமான ஹரக்கத்தும் செய்யவில்லை, தான் சுக்கூனாக இருக்கிறது. இதை வைத்து சொல்கிறார்கள், அலிஃபை கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா? அலிஃபை கொண்டு நோக்கம் ஜாத்தே வாஹிதியத், அல்லாஹு தாலா தான் நோக்கம். அலிஃபை கொண்டு நோக்கம் யாரு? அல்லாஹு தாலா. இப்ப ஹம்ஜாவை கொண்டு நோக்கம் யாரு? முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தாலா தானாக வெளியே வந்து தன்னை காட்டவில்லை இந்த உலகத்திலே. இதன் மூலமாக சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய செய்தி நன்றாக விளங்க வேண்டும். தன்னை காட்டவில்லை. அல்லாஹு தாலா தன்னை காட்டுவதற்கு முகம்மதை படைத்தான். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே உண்டான அனைத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறான். தன்னையும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹதீஸை குதுசியிலே சொல்கிறான், குந்து கன்ஸம் மக்ஃபியன், நான் மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தேன். ஃபஅஹ்பப்து அன் உஅரஃப, நான் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஃபஹலக்துல் ஹல்க, ஒரே ஒரு படைப்பை படைத்தேன். ஹலாயிக்கில்லை ஹல்க, ஒரே ஒரு படைப்பை படைத்தேன். அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் சொல்லும் பொழுது ஹல்கை கொண்டு நோக்கம் யார் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அலிஃப் ஹம்சாவை கொண்டு வெளியேறுகிறதோ தன்னை மறைத்து விட்டு, அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய முஹம்மதை கொண்டு இந்த உலகத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். தன்னை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறான். அப்படி அந்த அலிஃபை பார்ப்பதை போன்று அல்லாஹை பார்க்க கேட்டார்கள் நபிமார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி அரினி அன்லுர் இலைக், ரப்பே, என்னுடைய ரப்பே, நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை எனக்கு காட்டுன்னு கேட்டாங்க. லன் தரானி, நீ என்னை பார்க்க முடியாது விட்டாங்க. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டமும் கேட்டார்கள், லன் நுமின ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை வெளிப்படையாக நாங்கள் பார்க்காத வரைக்கும் நாங்கள் முஃமினாக மாட்டோம் என்று சொன்னார்கள். அலிஃபுடைய நிலையும் அதே தான். அலிஃபை நாம் வெளியே பார்க்கவே முடியாது. அலிஃபை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹம்ஜாவுடைய தோற்றத்திலே தான் பார்க்க முடியும். ஹம்ஜாவுடைய வடிவத்திலே தான் பார்க்க முடியும். ஹம்ஜாவின் மூலமாக எப்படி அலிஃப் வெளியேறுகிறதோ, வெளியே தன்னை காட்டுகிறதோ,
அதே போன்று இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார். பெரியோர்களை, இதையெல்லாம் விளங்க வேண்டிய விஷயம். அகமிய யான கருத்துக்கள். மேலும் ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த அலிஃபின் மூலமாகத்தான், இந்த அலிஃபு ஹம்சாவின் மூலமாகத்தான் தெரிகிறது. அல்லாஹ் தன்னுடைய தான் ஒருவன் என்பதை யார் மூலமாக இந்த உலகத்திற்கு சொன்னான்? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவனாக இருக்கிறான். நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அல்லாஹ் அனல்லாஹு அஹதுன்னு சொல்லி இருக்கலாமா இல்லையா? அனல்லாஹு அஹதுன்னு சொல்லி இருக்கலாமா இல்லையா? சொல்லல. ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன் என்று சொன்னார்கள். குல் ஹுவல்லாஹ், நீங்க சொல்லுங்க, என்னை பத்தி நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. தன்னுடைய அறிமுகத்தை தான் ஒருவன் என்பதை அல்லாஹ் தன்னுடைய நபியின் மூலமாக இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்துகிறான். பெரியோர்களே, சகோதரர்களே, இதன் மூலமாக பலவிதமான செய்திகள் இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் என்பது அவ்வளவு அந்தஸ்துகளை கொண்டது, யான கருத்துக்களை கொண்டது. சரி, ஹம்சா மட்டும் தன்னை வெளிப்படுத்துதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. ஹம்சாவும் தன்னை மறைத்துத்தான் வைத்திருக்கிறது. ஹம்சா, ஹா, மீம், ஜா, தா, இந்த நான்கும் சேர்ந்தது தான் ஹம்சா. ஹம்சாவும் தன்னை மறைத்து தான் வைத்துள்ளது. ஹம்சாவும் இந்த உலகம் என்ற இந்த உலகத்திலே மறைந்து தான் இருக்கிறது. இந்த உலகத்தை காட்டக்கூடியது அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆனால் அவர்களின் மீது உண்மையான ஈமான் கொண்டவர்கள் தான் அவர்களை தரிசிக்கிறார்கள், அவர்களை உள்ளபடி நேசிக்கிறார்கள், உள்ளபடி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்குகிறார்கள். அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஹதீஸே குதுஸிலே, அனமின் நூரில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அனமின் நூரில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டேன். குல்லு ஷைஇன் மின் நூரி, அனைத்து வஸ்துக்களும் என்னுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டது என்று சொன்னார். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் என்னுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, செய்தி அதிகமாக இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் என்ற வாசனத்துக்கு சுஃபியாக்கள், இறைநேசர்கள் அதிகமான விளக்கத்தை சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு சூறாக்களை நீ இறக்கி இருக்கிறாய். தௌராத் வேதத்திலே அல்லாஹ் தஆலா 1000 சூறாக்களை இறக்கியிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு சூறாக்களை எப்படி மனனம் செய்வது? மிகவும் கஷ்டமான செய்தி அல்லவா, விஷயம் அல்லவா, எப்படி மனனம் செய்வது என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், நான் ஒரு வேதத்தை இறக்கப் போகிறேன். அந்த வேதத்தை ஹாத்திமுர் ருசுல், ரசூல்மார்களுக்கெல்லாம் முத்திரையாக வரக்கூடிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அந்த வேதத்தை இறக்குவேன். அந்த வேதம் மிகவும் லேசானதாக இருக்கும் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், கடைசி உம்மத்துடைய வயசு மிகவும் சிறிய வயசு என்று சொன்னாய், மிக சிறிய ஆண்டுகள், சிறிய காலங்கள் தான் வாழ்வார்கள் என்று சொன்னாய். ஆனால் அவர்கள் அந்த சிறிய காலத்திலே நேரங்களில் எப்படி அவ்வளவு சூறாக்களை மனனம் செய்வார்கள் என்று கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான், இல்லை மூசா, அவர்களுக்கு மிகவும் லேசாக்கி விடுவேன், மிகவும் சுலபமாக்கி விடுவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், நான் மொத்தமாக 103 வேதங்களை நான் இறக்கியுள்ளேன். 50 வேதங்கள் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது இறக்கியுள்ளேன். 30 வேதங்களை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கியுள்ளேன். 20 வேதங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கியுள்ளேன். ஒரு வேதத்தை மீது தௌராத் வேதத்தை இறக்கியுள்ளேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது இன்ஜீல் வேதத்தை இறக்கியுள்ளேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது ஜபூர் வேதத்தை இறக்கியுள்ளேன். இந்த 103 வேதங்களுடைய கருத்துக்களை அந்த குர்ஆனிலே நான் அடக்கி விடுவேன். 114 சூறாக்களிலே நான் அடக்கி விடுவேன். இந்த 103 வேதங்களுடைய சாராம்சம், சுருக்க கருத்து அந்த குர்ஆனிலே அடங்கிவிடும். இந்த 114 சூறாக்களை 30 பாகங்களிலே நான் அடக்கி விடுவேன். அந்த 30 பாகங்களை சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அடக்கி விடுவேன். சூரத்துல் ஃபாத்திஹாவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்திலே அடக்கி விடுவேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்தை அலிஃப் லாம் மீம் என்பதிலே அடக்கி விடுவேன் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த அலிஃப் லாம் உடைய சிறப்பு, மீம் உடைய சிறப்பை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், ஒட்டுமொத்த குர்ஆனும் இந்த அலிஃப் லாம் மீமிலே தான் இருக்கிறது. அவ்வளவு அந்தஸ்துகளை கொண்டதாக இருக்கிறது. எனவே நாம் இந்த குர்ஆனை விளங்குவதற்கும், இந்த அலிஃப் லாம் மீம் என்ற வசனத்தை விளங்குவதற்கும், நாம் அறிவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.